இங்க பாக்குறவங்களுக்கு வந்து இந்த ஃபேண்டசி பிரீமியர் லீக் இஸ் a வெரி வெரி சீரியஸ் திங் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். லீக்ஸ் ஜாயின் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற 10 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள விளையாண்டு உண்மையாவே பெட் எல்லாம் கட்டி இட்ஸ் a வெரி வெரி சீரியஸ் திங் வேர்ல்ட்ல. உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் பார்த்து விளையாடணும். அதாவது இப்போ ட்ரிபிள் கேப்டனா 3 டைம்ஸ் பாயிண்ட்ஸ்ல இப்போ நீ பார்த்தனா சாலா வந்து ஒரு லீட்ஸ் யுனைடெட் ஆடும் போதோ இல்ல சாலா வந்து ஒரு சண்டர்லேண்ட் அந்த மாதிரி ஆடணும். நீ பாட்டு சாலா வந்து ஆர்சனலோட ஆடும்போது போட்டோன்னா கொஞ்சம் ரிஸ்க். எல்லாரும் ஒரே பிளேயர் வச்சிருந்தா நீ டக்குன்னு ரேங்க் மேல போக முடியாது. கொஞ்சம் இந்த அண்டர் ஓன்டு பிளேயர்ஸா கொஞ்சம் அது இன்னைக்கு நம்மள ஜாயின் பண்ணி இருக்கிறது ஆல் அபவுட் FPL வெப்சைட் பார்த்திருப்பீங்க. அதனுடைய ஓனர் ஸ்லாஷ் கோ ஓனர் ஸ்டார்டர் ஃபவுண்டர் எல்லாமே இன்னைக்கு நம்ம சூர்யா இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு. நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு விஷயம், நாங்க இன்னைக்கு இன்னுமே விளையாண்டது இல்ல விளையாண்டாலும் ஒழுங்கா விளையாட தெரியல, வருஷம் ஆரம்பிப்போம் ஒரு 10 கேம் வீக் அப்புறம் விட்டுருவோம். இந்த மாதிரி வந்து பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரெக்வஸ்ட் பண்ணனாலதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஓஜி கோட் ஆஃப் ஃபேண்டசி ஃபுட்பால் நம்மளுடைய அதாவது இந்த சமயத்தில் நம்ம சொல்லி ஆகணும், allaboutfpl.com அவங்களுடைய வெப்சைட்டை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. They won multiple awards every year for being the best content creators on Fantasy Premier League. ஓகேவா? இது எப்படி எனக்கு தெரியும்னா, சூர்யாவும் நானும் காலேஜ் படிஸ் அண்டர் கிராட்ல ஒன்னா படித்தோம். அங்கிருந்து ஆரம்பிச்ச ஒரு சின்னதாக ஆரம்பிச்ச ஒரு சேனல் இப்போ வந்து எங்கேயோ போய் நிற்கிது. 5 years ஆயிடுச்சா? 6 years ஆயிடுச்சு கௌதம். 6 years எக்ஸாக்ட்லி 6 years ஆயிடுச்சு. பை த வே சூர்யா, எப்போ இப்போ ஆல் அபவுட் FPL பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ, எங்க இருக்கீங்க? நன்றி கௌதம். ரொம்ப நாள் வரணும்னு இருந்தேன் சேனலுக்கு. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன்ட். ஆல் அபவுட் FPL பத்தி சொல்லணும்னா, நாங்களும் அவ்வளோ ஒழுங்கா விளாண்டது இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சரி நல்லா விளாடுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளாக் ஆரம்பித்தோம். சும்மா இப்படி டிப்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம். ஒரு 6 years முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாக ஆரம்பிச்சு சரி அப்படியே எழுதுவோம்னு சொல்லி எழுதினோம். பார்த்தா அது லைக் சவுத் ஏஷியன் ஆடியன்ஸ்க்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா கான்டென்ட் இல்லை இருந்தது. ஃபுல்லா ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தது. ஸோ பேசிக்கா விளையாடுறதே கொஞ்சம் கேப்பா இருந்ததுல. ஸோ அதை கவர் பண்ணி அந்த மார்க்கெட்டை நோக்கி கண்டென்ட் போட்டுட்டு இருந்தோம். ஸோ தேங்க்ஃபுல்லி அது அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதான் வேற ஒன்றும் இல்லை, பேசிக்கா ஒரு பிளாக் வெப்சைட், வீக்லி டிப்ஸ் போடுவோம், யாரை பிக் பண்ணலாம், யார் பெஸ்ட் கேப்டன் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான். பட் யா, இட் இஸ் அட் அ ஸ்டேஜ் நவ் வேர் குளோபல் ஆடியன்ஸ் பயங்கரமான நம்பர்ஸ், ஏகப்பட்ட பேர் உங்க வெப்சைட்டை நம்பி இருக்காங்க. ஓகே, இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க பாக்குறவங்களுக்கு வந்து இந்த ஃபேண்டசி பிரீமியர் லீக் இஸ் a வெரி வெரி சீரியஸ் திங் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். லீக்ஸ் ஜாயின் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற 10 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள விளையாண்டு உண்மையாவே பெட் எல்லாம் கட்டி இட்ஸ் a வெரி வெரி சீரியஸ் திங் வேர்ல்ட்ல. உங்களுக்கு நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் நோ தி ஸ்கேல் ஆஃப் இட், எத்தனை மில்லியன் பேர் ஆடுறாங்க? ஸோ 2002-03 ஆரம்பிச்சது FPL. அப்போ வந்து 73,000 விளாண்டாங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல. இப்போ வந்து 11.5 மில்லியன் பீப்புள் விளையாடுறாங்க. ஸோ பிரீமியர் லீகுக்கே வந்து இது ஒரு ரூட் டு பப்ளிசைஸ் ஸ்மால் கேம்ஸ். இப்போ நீங்க உட்காந்து லாஸ்ட் சீசன்லாம் நான் பிரென்ஃபோர்ட் வர்சஸ் ஃபுல்லாம் பார்ப்பேன், ஏன்னா நான் எம்பியூமோ வச்சிருப்பேன். அந்த மாதிரிலாம் வந்து வியூவர்ஷிப்காக பிரீமியர் லீக்கே ஒரு பெரிய டிவி வியூவர்ஷிப் என்ஜின் இது ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் ரெவன்யூ பூஸ்ட் பண்றது இது ஒரு மெயின் என்ஜினாவே இருக்கு இப்போ ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி, வெரி குட் பாயிண்ட். நானே அதை யோசிச்சது இல்லை. யோசிச்சு பார்த்தா அந்த டீம்ஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு உட்காந்து பார்க்கணும்? நமக்கு பெருசா நம்ம பெரிய டீமை சப்போர்ட் பண்ண போறோம், நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ சொன்ன பாயிண்ட், ஐயோ FPL எடுத்து வச்சிருக்கேன், ஐயோ இன்னைக்கு அவன் கோல் போடலையே அப்படிங்கிற வருத்தத்தினாலே அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது. பிளஸ் நம்ம பேசுவோம் ஜென்ரலா பட்ஜெட் கம்மியா இருக்குன்றனால பெரிய பிளேயர்ஸை மட்டுமே வச்சு டீம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பர்ன்லி பிளேயர் அந்த மாதிரி எல்லாம் நீ எடுக்கணும். எடுத்தா அப்புறம் சரி அவன் எப்படி விளையாடுறான்னு பார்க்கணும். ஸோ அதனாலேயே வந்து நீ 2 மேட்ச் வீக்கெண்ட்ல பாக்குறது வந்து ஒரு 7-8 மேட்ச் பாக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அது இன்வேரியபிளி ஃப்ரீ கேம்னாலும் பிரீமியர் லீக்கு வேற மாதிரி ரூட் ஆகி வரும். அது அந்த பெனிஃபிட் செம இல்ல இது. பட் ஓகே சூர்யா, நான் வந்து ஒரு ஸ்டார்டர் அப்படிங்கிற கேள்வியில நான் வந்து உன்னை நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்க போறேன். ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் fantasy.premierleague.com. அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு யூ கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் யூ சைன் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போற ஸ்க்ரீனு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த வருஷம் நானே இன்னும் டீம் எடுக்கல. நம்ம ஆல் அபவுட் FPL உடைய டிப்ஸ் வச்சு தான் நீங்க டீம் எடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ நீங்க வர ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த ஸ்க்ரீன் இருக்கும். நீங்க வந்து 15 பிளேயரை சூஸ் பண்ணணும், இங்க ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு 100 மில்லியன் தான் இருக்கு. சூர்யா, ஃபர்ஸ்ட்லி ஒரு புது ஆளை இங்க உள்ள வந்தேன்னா, இப்ப நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற, ஓகேடா இவனை எடுக்கலாம் இவனை எடுக்கலாம்னு சொல்லி, எனக்கு இப்ப டைம் இல்ல சூர்யா. இப்ப நான் வந்து உள்ள வந்துட்டேன்,
எனக்கு நாளைக்கு நான் முடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? ஸோ நாளைக்கு நீ முடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ ப்ரீமியம் பிளேயர்ஸ்னு இருப்பாங்க. அதாவது நம்ம சாலா, நம்ம சாக்கா, நம்ம ஹேலண்டு, ப்ரூனோ, கியோக்ரஸ் இப்போ வர போறான், விரிட்ஸ் இருக்கான், அந்த மாதிரி. ஸோ அவங்கள எல்லாரையும் எடுத்துக்க முடியாது. ஸோ உனக்கு பிடிச்ச ஒரு 2-3 பிளேயர் எடுத்துக்கலாம். அதாவது 100 மில்லியன் பட்ஜெட் இருக்கு. இந்த வருஷம் பார்த்தோன்னா சாலா வந்து 14.5, செகண்ட் ஹையஸ்ட் எஃபிஎல் ஹிஸ்டரியிலேயே பிரைஸ் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஒரு லிவர்பூல் ஃபேன், சாலாலாம் விளையாட மாட்டேன்னு ஷோரா தெரியும். ஸோ சாலா போட்டுரு. இப்ப பார்த்தோன்னா 85.5 ஆயிடுச்சா. இது வந்து இப்ப பிரீமியம் பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம்ல ஒரு 2-3 பிளேயர் தான் வச்சுக்க முடியும். ஸோ இப்ப நீ சாலா எடுத்துட்ட. அடுத்து பார்த்தோன்னா யார் இருக்கானா ஹேலண்ட். ஹேலண்ட் பிரைஸ் பார்த்தோன்னா 14. ஸோ அவனையும் எடுத்தனா ரொம்ப பட்ஜெட் பிச்சுக்கும். ஸோ என்ன கேட்டனா அவனை விட்டுட்டு ப்ராபப்ளி ஒரு பாமரோ இல்ல சாக்காவோ அந்த மாதிரி எடுக்கலாம். பாமர் எடுக்கலாம்னு வச்சுக்கேன். பாமர். ஸோ ஹாலண்ட் எடுத்துட்டியா? ஓகே ஃபைன். அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்ற மாதிரி போவோம். நம்ம வந்து ஹாலண்ட் எடுக்கல, நீ சொல்ற மாதிரி ஃபார்வர்ட்ஸ் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா ஆல் ஃபார்வர்ட்ஸ் லிஸ்ட்ல வந்துச்சுன்னா நீ சொல்ற மாதிரி ஒரு சொலாங்கி எடுக்கலாம் இந்த சீசன். ஏன்னா பார்த்தோன்னா இப்போ போன சீசன் வீசா பயங்கரமா ஆடினான் தாமஸ் பிராங்கில. இப்போ ஸ்பர்ஸ் வேற, இப்போ பிராங்க் அங்க போயிட்டான், டீம் வேற பயங்கரமா இருக்கு, ரெகுலரா ஆடுவான். ஸோ சொலாங்கி ஒரு நல்ல ஃபார்வர்ட் 7.5. இப்போ அதே மாதிரி இப்போ லிவர்பூல் டெவலப் பண்ணலாம், டீம் பயங்கரமா தெரிக்குது. ஸோ இப்போ மிட்ஃபீல்ட்ல போயிட்டு விரிட்ஸ் வந்து 8.5 தான். ஆக்சுவலி செம கம்மி ரேட் அது என்ன கேட்டேன்னா. நான் சாலாவோட 6 மில்லியன் கம்மி, கிட்டத்தட்ட pretty much அதே கேலிபர் பிளேயர் தான். ஸோ விட்ஸ் போட்டேன், சர்ச் பண்ணுங்க. விட்ஸ் போட்டேன்னா இப்போ 2 லிவர்பூல் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான ரூல், ஒரு டீம்ல வந்து 3 பிளேயர் தான் எடுக்க முடியும். ஸோ நீ லிவர்பூல் ஃபேனுன்றதுக்காக 6 பிளேயர் எடுக்க முடியாது. அதே மாதிரி நான் யுனைடெட் சொக்கா போட்டிருக்கேன். எங்கள்கிட்ட அவ்வளவு பிளேயர்ஸ் இல்ல போடுற அளவுக்கு, இருந்தாலும் 3 பிளேயர் தான் மேக்சிமம். அது ஒண்ணு. ஸோ இப்ப இதே மாதிரி இப்படியே பில்ட் பண்ணிட்டு போனோம்னா இப்ப பார்த்தோன்னா உன்னோட கிட்டத்தட்ட ஒரு குவார்டர் பட்ஜெட் முடிஞ்சிருச்சா. ஸோ இதுக்கப்புறமா மேபி ஒரு பிரீமியம் டிஃபெண்டர் எடுக்கலாம். அதாவது டிஃபெண்டரோட மேக்ஸிமம் ரேட் வந்து 6 மில்லியன் இந்த வருஷம். முன்னாடி எல்லாம் ட்ரெண்ட் இருப்பான், அவனை நிறைய ரேட்டுக்கு வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ட்ரெண்ட் போனதுனால சீப்பஸ்ட் ஹையஸ்ட் பிரைஸ் டிஃபெண்டர் 6. ஸோ நீ வந்து ஒரு 8 நவரி போடலாம் இந்த வாட்டி. போன வாட்டி உல்ஸ்ல பிரிச்சு மேய்ஞ்சான், இப்ப வேற சிட்டி போயிருக்கான். ஸோ 8 நவரி போடலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன்லயும் ஒரு பிரீமியம் 2 பிரீமியம் வந்துட்டாங்க. ஃபார்வர்டுனா இன்னொரு ஒரு பட்ஜெட் ஃபார்வர்ட் மாதிரி போடலாம். என்ன கேட்டேன்னா போடலாம், ஜாவா பெட்ரோ போடலாம். ஜாவா பெட்ரோல ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னா, இப்போ பெட்ரோவும் இருக்கான், செல்சி கிட்ட எல்லா பொசிஷன்லயும் 3 இருக்கு. சோ பெட்ரோ இருக்கான், ஜாக்சன் இருக்கான், டெலப் இருக்கான். சோ மினிட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க், பட் ஆனா சம பிளேயர், பயங்கரமான பிளேயர். சோ அவனை எடுத்துட்டேன்னா இப்ப பார்த்தனா கிட்டத்தட்ட அவனோட பாதி பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. இப்ப பார்த்தா 56 தானே, 56 போயிடுச்சுல. சோ இப்போ மிச்ச பொசிஷனுக்கெல்லாம் வந்து நீ கொஞ்சம் சீப்பான பிளேயரா பார்த்து எடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் யோசிச்சு பண்றதுக்கு பதிலா இந்த ஆட்டோ பிக் இருக்குல்ல, இந்த ஆட்டோ பிக் என்ன பண்ணும்? ஆட்டோ பிக் எல்லா பிளேயரையும் எடுத்து விட்டுரும் அது பாட்டுக்கு. நீ அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிலது பிடிச்சிருந்தா நீ வச்சுக்கோ, பிடிக்காதவங்கள மாத்திக்கோ. ஆனா அது என்ன பண்ணணும்னா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ பிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் எடுத்திருக்கிற பிளேயரை தவிர அது ஃபில் பண்ணிருச்சு. 100 மில்லியன் பட்ஜெட்டுக்கு அது ஃபில் பண்ணிருச்சு. இப்ப பார்த்தனா கொஞ்சம் டீசென்ட்டா ஃபில் பண்ணிருக்கு. ஆனா நிறைய பிளேயர் இதுல விளையாடாத பிளேயர். அதாவது எவன் நில்சன் சரியான பிக், பார்ன்மத்துக்கு பெனல்டி எடுக்கிற பிளேயரு, ஸ்ட்ரைக்கரு, சம பிளேயர். நிடாயையும் சம பிளேயர், பெனல்டி எடுக்கிற பிளேயரு. டேவிட் மோயஸ்கில பயங்கரமா விளாண்டான். சோ அவனும் செம பிக். ஆக்சுவலி நான் அவனை போட சொல்ல வெயிட் பண்ணியிருந்தேன், அதுவே பிக் பண்ணிடுச்சு. ஆனா பார்த்தா மெக்காலிஸ்டர் குட் பிளேயர், பட் ஆனா எஃபிஎல் பிளேயர் கிடையாது. அதாவது அசிஸ்ட் வராது, கோல் வராது. எஸ்டிவாவும் பயங்கரமான டேலண்டட் பிளேயர்னு சொல்றாங்க, பட் செல்சிக்கு ஒரு பொசிஷன்ல 3-4 இருக்கு. சோ கண்டிப்பா விளையாட மாட்டான். சோ அவனை எடுத்துரு, மெக்காலிஸ்டர் எடுத்துரு, எஸ்டிவாவும் எடுத்துரு, கீழே இருக்கும். அதே மாதிரி இப்ப டிஃபென்ஸ் பார்த்தேன்னா ரீகோ லூயிஸ் ரொட்டேஷன் ரிஸ்க், ஓரியிலியும் ரொட்டேஷன் ரிஸ்க், ஜின்சென்கோ கண்டிப்பா ஆட மாட்டான், டிரான்ஸ்ஃபர் ரூமர் இருக்குன்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இப்ப கீப்பர் போலாம். கீப்பர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஒண்ணு ஒரு பிரீமியம் கீப்பரா எடுத்துடணும். அதாவது பிரீமியம் கீப்பர்னா ஒரு டேவிட் ராயா, இல்ல ஒரு அலிசன், இல்ல ஒரு பிக்ஃபோர்ட், இந்த மாதிரி பிளேயரை எடுத்துடணும். செல்ஸ் கூட போன எடுத்துட்டு வருஷம் நல்லா பண்ணாங்களே. சாரி, செல்ஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் செல்ஸ் கூட சேல்ஸ் நல்லா அவன் பண்ணாங்க. பயங்கரமா பண்ணான். சோ ஒரு அந்த மாதிரி நல்ல கீப்பர் ஒன்னு எடுத்துட்டு சீசன் ஃபுல்லா அவனை வச்சிடறோம். இல்ல இந்த மாதிரி 2 சீப் கீப்பர் வச்சு பிக்சர் ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி விடலாம். இல்ல ஒரே ஒரு சீப் கீப்பர் போதும் எனக்கு, அதுல இருந்து பாயிண்ட் வர வேண்டாம், நான் டிஃபென்ஸ்ல அட்டாக்ல போட்டுக்கிறனாலும் போலாம். சோ என்ன கேட்டனா செல்ஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம் ஒரு 5 கீப்பர். இந்த வெர்புகென் ஸ்லாட்டை வந்து நீ ஒரு விளையாடாத கீப்பரா போட்டலாம். சோ லோவஸ்ட் வந்து 4. சோ ஒரு 4 மில்லியன் கீப்பரா பார்த்தா சும்மா கிங் கிங் ஓகேவா. 4 மில்லியன் மாதிரி வச்சுக்கோ, அவ்வளவுதான். இது விளையாட. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, செல்ஸ் ஒரு வேலை விளையாடலன்னா சப்புக்கு வந்து இந்த கீப்பர் வரணும். பட் ஆனா செல்ஸ் எல்லா மேட்சும் விளையாடிடுவான். சோ அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதுபடி. அதே மாதிரி இப்ப பேர்ன் எடுத்தது ஆட்டோ பிக்கு. பட் ஐ திங்க் 5 மில்லியனுக்கு பேர்ன் ஒர்த் இல்ல என்ன கேட்டனா. அவனை எடுத்து விட்டுடு. இப்ப வேற டிஃபெண்டர் இருக்கும். இப்போ சீப் டிஃபெண்டர்ல இருந்து போவோம். ஒரு ஒரு 4 மில்லியன் தான் சீப்பஸ்ட் டிஃபெண்டர்ல. சோ உனக்கு ஒரு 4 மில்லியன் டிஃபெண்டராவது வேணும் உன் டீம்ல. அப்பதான் பட்ஜெட்குள்ள நீ உன் டீம் எடுக்க முடியும். சோ இப்ப 4ல பாத்தோம்னா 2-3 பிளேயர் இருக்காங்க. பெர்ன்லில இருந்து எஸ்டிவாவேன்னு ஒரு பிளேயர். அவன் இப்பதான் இன்னைக்குதான் கான்ட்ராக்ட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கான். ஸ்போர்ஸ் கூட லிங்க் ஆயிருந்தாங்க. சோ நீ அதுல போயிட்டு 4 செலக்ட் பண்ணிக்கோ. இதுல போயிட்டு சர்ச் பண்ணிக்கோ எஸ்டிவாவே. போன சீசனா விளையாடி இருக்க மாட்டான், 0. சோ இவன் வந்து ஒரு ஆப்ஷன். இது இல்லாம பார்த்தனா ரெய்னல்டோன்னு ஒரு பிளேயர் இருக்கான், அத்லெட்டிகோ மேட்ரிட் பிளேயரு. இப்பதான் சண்டர்லாண்ட் வாங்கியிருக்காங்க. சோ அவனும் விளையாடுவான். இவனை போடாத, 4க்கு வேற ஆப்ஷன் சொல்றேன். சோ இவன் இருக்கான். அதே மாதிரி ஹெவன் இருக்கான் யுனைடெடுக்கு. கொஞ்சம் டவுட் தான், ரிஸ்க். சோ அவனும் 4. சோ அவனும் ஒரு ஸ்கோப் இருக்க பிளேயர். சோ கொஞ்சம் ப்ரீ சீசன் பாக்கணும் யாரெல்லாம் ஆடுவா அப்படின்னு. ஆனா எஸ்டிவாவே ஷோரா ஆடுவான். இது ஒண்ணு. இப்ப ஒரு 4.5 டிஃபெண்டர் 1 இல்ல 2 எடுக்கணும். இப்ப பார்த்தனா 4.5 அப்படியே நீ பார்த்தனா உனக்கு ப்ரூவன் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. வான் பிசகா, கோன்சா, குவி, அதே மாதிரி பார்த்தனா ரிச்சர்ட்ஸ் இங்க இருந்து பேலஸ்ல இருந்து. அதே மாதிரி உடோகி எல்லாம் இருப்பான். உடோகி, வேண்டர்வென் எல்லாம் இருப்பான். என்ன கேட்டனா வான் பிசாக்கா செம பிளேயர். பிக்சர் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற சண்டர்லாண்ட் அகேன்ஸ்ட். சோ கொஞ்சம் டீசென்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. லாங் டேர்ம் ஆகும். இப்ப இன்னொன்னு எடுக்கலாம் அப்படின்னா நீ சும்மா ஒரு கெஸ் போட யாரு எடுப்போம் அப்படின்னு. ஒரு 4.5 மில்லியனுக்கு வந்து மேட்சன் ஆடுவானான்னு தெரியாது. ஆனா வேண்டன்பர்க் கண்டிப்பா ஆடுவான் பிரென்ட்ஃபோர்ட்ல. பிகாஸ் ஹி இஸ் பீன் a mainstay. ஆமா, அவனும் ஒரு டீசென்ட் ஆப்ஷன் தான். இப்போ இதுல ஒரு இந்த இப்ப வந்து பார்த்தனா டீசென்டா இருக்கு டிஃபென்ஸ். இப்போ 6 வந்து பிரீமியம் ஸ்லாப் டிஃபெண்டர்ஸ்க்கு, 4 வந்து லோவஸ்ட் ஸ்லாப். இப்போ 4.5ல 2 எடுத்திருக்கோம். சோ ஒரு கொஞ்சம் இந்த மிட் பட்ஜெட்ல ஒன்னு எடுக்கலாம், அந்த 5.5க்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முனோஸ் இல்ல ஒரு ஓலா ஐனா அந்த ஃபாரஸ்ட் ஃபுல் பேக், அவனும் நல்லா விளையாடுவான். சோ அவன் கால்வில் எடுக்கலாம். கால்வில் போடு, சூப்பர் ஆப்ஷன், வெரி குட் சஜஷன். இப்ப பார்த்தனா 15.5 தான் இருக்கு. ஓகே, இப்ப 2 பிளேயர் எடுக்கணும். மிட்ஃபீல்ட் பார்த்தனா கொஞ்சம் ஆல்ரெடி வீக்கா இருக்கு. சோ அந்த எவனெல்சனை எடுத்துடலாம், ஏன்னா அவனும் ஒரு 7 இருக்கான். சோ அவன் எடுத்து விட்டுடு. எடுத்துட்டு இப்ப 22.5 இருக்கா. இன்னொரு பட்ஜெட் மிட்ஃபீல்டர் எடுக்கணும், ஒரு 5.5 இருக்க மாதிரி. சோ 5.5 வச்சு பாரு. 5.5 வச்சு பார்த்தா பெருசா இங்க ஆப்ஷன் இருக்காது. அதனால இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த பிளேயர் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பிளேயர் பெருசா எனக்கு பாயிண்ட் தேவையில்ல, நான் சப்ஸ்டிட்யூட்லயே வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 5லயே கூட நான் பார்க்கலாமே ஒரு பிளேயரை. ஒரு பிளேயர் 4.5ல கூட பாத்துடலாம். சோ நீ பெஞ்ச்லயே வச்சுப்பா அப்படின்னா 4.5ல நீ பெஞ்ச்லயே வச்சுட்டு இந்த லூயிஸ் மைலி போடலாம். ஏன்னா வந்து வேற பிரீமியர் லீக் கிளப்புக்கு போறதா ரூமர்ஸ் இருக்கு. சோ போனான்னா விளையாடுவான்.
அதாவது ஓகே. விளையாண்டானா இன்னும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுப்பான், அதுவும் பெஞ்ச்ல இருக்கும், பிரச்சனை இல்லை. கரெக்ட். சோ இப்ப ஓகே. பார்த்தனா 18 இருக்கு. சோ இப்போ ஒரு ஓகே. நல்ல இப்போ இப்போ நீ முக்காவாசி கேம்ஸ் சொலாங்கேவும் பெட்ரோவும் ஆடிடுவ. சோ அந்த கரெக்ட். தேர்ட் ஃபார்வர்டு வந்து நீ சீப்பா வச்சுக்கலாம். சோ ஒரு ம். 5.5 அப்படி ம். போட்டேன்னு வச்சுக்கோ. ம். 5.5ல பெட்டோ நீ பார்த்த பெட்டோவே எவர்டனுக்கு மெயின்ஸ் தேவை. பெட்டோ பெட்டோ. ஆ. ஆனா ஆ. பெட்டோல ஒரு ரிஸ்க் இருக்கு. ம். அவங்க ஏதோ பேரின்னு ஒரு பிளேயர் வச்சிருக்காங்க, ஓகே. யங் பிளேயர் எவர்டனுக்கு. அவன் ஓகே. 6 மில்லியன்ல இருக்கான். சோ ப்ரீ ஓகே. சீசன் பார்த்துட்டு ஒரு வேளை அவன் ஆடினான்னா ம். பெட்டோ தூக்கிடணும். பட் ஆனா இப்போதைக்கு பெட்டோ ஃபார் டீசென்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இப்ப எக்ஸாம்பிள். 12.5 மில்லியனுக்கு பிரீமியம் மிட்ஃபீல்டரே வாங்கலாம். ஆமா. சோ இப்ப 12.5க்கு வேற யாரு, நீ ஒரு பாமர் போடலாம், இல்ல ஒரு ம். சாக்காவை போடலாம். ம். ஐ பாரு திங்க் கரெக்ட். சாக்காவை போடலாம்னு பாமர், நினைக்கிறேன். ம். குன்யா இருக்கான், பாமர் இருக்கான், ம். சாக்கா இல்லையே 12.5ல. நீ மேல போ. ஐ திங்க் பட்ஜெட் இல்லையே மிட்ஃபீல்டு 12.5ல சாக்கா இல்ல. மேபி 13ல இருக்கானோ. சர்ச் பண்ணி பாரு. இல்லையே, சாக்கா 10 பிரைஸ். இருக்கான் சாக்கா பாரு. 10. ஐ திங்க் யா. சாக்கா போடலாம். சோ இப்போ ஓகே. 2.5 இருக்கு. சோ ஆமா. ஆப்வியஸ்லி இப்போ 2.5 இருக்கனால நீ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். சோ இப்போ நீ ஓகே. சொலாங்கே சொலாங்கேவை தூக்கி விட்டுட்டு ஏடிகே கூட போடலாம், இல்ல ம். ட்ரிபிள் லிவர்பூல் அட்டாக் ஆயிடும். ஆனா அது டூ மச் ஆயிடும். 10 மில்லியன் வாட்கின்ஸ் போடலாம் இருக்கா? ஆக்சுவலி. வாட்கின்ஸ் போடலாம் ஆக்சுவலி, சம யா பிளேயர். எக்ஸாக்ட்லி. யா. ம். 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 வாட்கின்ஸ் போட்டனா 1 மில்லியன் இருக்கும். 1 மில்லியன் ஆ. இருந்ததுன்னா ப்ராபப்ளி நீ சரி என்ன ஃபார் பண்ணலாம்னா எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்குவாட் ஓகே ஆ அப்படின்னு நான் 99 மில்லியனோடய ஸ்குவாடை என்டர் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம், கண்டிப்பா ஆ. பண்ணலாம். கண்டிப்பா ஆனா பண்ணிட்டு அந்த 1 மில்லியன் பேங்க்லயே தான் இருக்கும். பேங்க்லயே தான் இருக்கும், உன்கிட்டயே தான், சரி யாரும் ஃபார் எடுக்க எக்ஸாம்பிள் மாட்டான். இப்போ நம்ம வந்து எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லி ஆ நான் வந்து என்டர் 70. ஸ்குவாட் கிளிக் பண்றேன். ஓகேவா? பேர் மட்டும் போட்டுடு. வேறா ஐயோ நான் இது யோசிக்கவே இல்லையே. ஸ்லாட் மெஷின் போட்டுரு. ஸ்லாட் என்னது? மெஷின். ஸ்லாட் ஆ? மெஷின். ஸ்லாட்ல ஓகே. ஸ்லாட். ஓகே. ஓகே. நம்ம லைவ்லயே நம்ம நேம் முடிவு லிவர்பூல். பண்ணா ஓகேவா? ஆமா. ஃபேவரட் கிளப் வந்து லிவர்பூலா. லிவர்பூல்ங்கறனால எடுக்கிறோம். ம். ஓகே. டர்ம்ஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு. என்டர் த ஸ்குவாட். ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து ஸ்குவாட் அவ்வளவுதான். ரெடி. ஓகேவா? ம். சரி இப்போ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னெல்லாம் இப்போ நம்ம ஸ்குவாட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ம். நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து லீக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. லீக்ஸ் இங்க மாதிரி லெஃப்ட் சைடுல லீக்ஸ்னு காட்டுது. இப்போ இந்த ம். லீக்ஸ்னா என்ன? இதுல என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ லீக்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம். ஒரு 10 பேர் 15 பேர் எவ்வளவு பேர் வேணாலும் நீ கூப்பிட்டு விளையாடிக்கலாம். அது வந்து இப்போ ஓகே. 2 லீக் இருக்கு. லீக் விதத்துல பப்ளிக் லீக்னு இருக்கு, பிரைவேட் லீக்னு இருக்கு. இப்போ உன் ஓகே. ஸ்கிரீன்ல இருக்கிறது வந்து பப்ளிக் லீக்ஸ். அதாவது ஓகே. லிவர்பூல் ஃபேன்ஸுக்கு ஒரு லீக். நீ லிவர்பூல் ஓகே. கிளிக் பண்ணல, அதனால ஓகே. நீ யூஎஸ்ல இருந்து விளையாடனால யூஎஸ்ஏ லீக் ஒன்னு இருக்கு. ம். அதே மாதிரி யூஎஸ்ல பிராட்காஸ்டர் யாருன்னா என்பிசி. ஸோ ஆ. என்பிசிக்கு ஒரு லீக். இப்போ ஓகே. இந்தியாலனா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் லீக் ஒன்னு வரும். ஸோ இதெல்லாம் ஓகே. வந்து பப்ளிக்கா ஒரு கேம் வீக் ஒன்னா இதெல்லாம் அதுல இருந்து விளையாடுறது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணு. போட்டு ஓகே. விட்டுருவாங்க. அது மாதிரி நீ புதுசா ஒரு கிரியேட் அண்ட் ஜாயின் லீக் கொடுத்தனா நீ உன் ஆ. ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு நீ ஒரு லீக் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சோ மாதிரி. இப்ப மேல போ கொஞ்சம். ம். சோ இப்ப 2 அதான் லீக் இருக்கு. இது வந்து கிளாசிக். அதாவது நீ எல்லாம் எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறியோ சீசன் ம். முடியும் போது பிரீமியர் லீக் டேபிள் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே. இப்ப ஓகே. ஹெட் டு ஹெட் லீக்னா இப்போ ஒரு லீக்ல 10 பேர் இருக்கானா ஒரு வீக்ல வந்து 5 மேட்ச் நடக்கும் ஆ. ஒருத்தருக்கு அகைன்ஸ்டா. ஓ. அதுல ஜெயிக்கிறவனுக்கு வின்னர், அந்த மாதிரி. சோ அந்த ஓ. மாதிரி வின்னர் அப்படி நடக்கும். அது வந்து ஹெட் டு ஓகே. ஹெட் லீக். ஆனா இந்த மோஸ்டா இந்த லீக் எல்லாரும் போனதா கிளாசிக் தான். கிளாசிக் லீக் மோஸ்டா 99% எல்லாருமே கிளாசிக் லீக்ல கிளாசிக் ஆடுறாங்க. லீக் தான் ஓகேவா? ஆடுவாங்க. சோ ஏதோ ஒரு நேம் போட்டுட்டு நம்ம வந்து கிரியேட் கொடுத்தோம்னா அது ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க லிங்க்கும் ஆட்டோமேட்டிக்கா கோடு லீக் ஜாயின் வரும், பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணிப்பாங்க. சரி சோ இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு லீக் இருக்கு. இப்போ நான் அதை ஜாயின் பண்ணணும்னா எப்படி பண்றது? அதான் ஜாயின் லீக்னு ஒன்று இருக்கும். கிரியேட் அண்ட் ஜாயின் லீக். மேல போயிட்டு ஜாயின் லீக் ஓகே. அங்க சரி. போயிட்டேன்னா ம். அதை கிளிக் பண்ணனா உனக்கு ஜாயின் இன்விடேஷனல் லீக் அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து அதுக்கு கோட் மேல கொடுப்பாங்க. கோடு போடணும். லீக் கோட். ஓகே. இல்ல நீ சூப்பர். அந்த லிங்க் கொடுத்தாங்கன்னா ஈஸி. அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உன்னை ஜாயின் பண்ணி விட்டுரும். சோ ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நீ இங்க கோடு போடலாம், இல்ல நீ ஓகே. லிங்க் வச்சு இப்போ அப்படியே லீக் கிளிக். எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. நான் ரெடி. கேம் வீக் 1க்கு நான் ரெடி. கேம் வீக் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வெறும் 10 பாயிண்ட் தான் வந்திருக்கு. எனக்கு இந்த டீம் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. எனக்கு வந்து இப்போ இந்த டீம் வந்து எனக்கு என்னடா அது இவனுக்கு எவனுமே பாயிண்ட் கொடுக்கல. ஒரு கேம் வீக்ல 10 பாயிண்ட் தான் வந்திருக்கு. எனக்கு என்னமே பிடிக்கல. எனக்கு மாத்தோம்னா என்ன ப்ரொசீஜர்? சோ என்ன ப்ரொசீஜர்னா, அதாவது அதனாலதான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் டீம் எடுக்கும்போது ப்ராப்பரா எடுத்துடணும். ஏன்னா டபக்குன்னு சரி இன்னொரு கொஸ்டின். நம்ம அதுக்கு ஆ போறதுக்கு முன்னாடி இப்போ நான் டீம் போட்டு இப்போ நான் மாத்தவே முடியாத ஃபர்ஸ்ட் கேம் வீக் வரைக்கும்.
இப்ப மாத்தலாம், எவ்வளவு சேஞ்ச் வேணாலும் நீ பண்ணலாம். சோ அதாவது கேம் ஓகே வீக் 1 ஆரம்பிக்கிற வரைக்கும் அன்லிமிட்டெட் டிரான்ஸ்ஃபர்ஸ் உண்டு. சோ நீ எவ்வளவு ஓகே சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீ ஓகே. சீசன்ல இருக்கனால நீ எவ்வளவு சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கேம் ஒன்ஸ் வீக் அந்த ஒன் கேம் வீக் ஒன்ல முதல் மேட்ச் இருக்குல்ல, எப்போ இது ஆ க்ளோஸ் ஆகும்? இப்ப நான் இதுக்கு மேல நான் பண்ண முடியாதுங்க, அதுக்கு எப்போ? சோ இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஈவினிங் 8 மணிக்கு அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி லாக் ஆயிடும். சோ இப்ப ஓகே 8 மணி ஓகே. மேட்ச்னா 6:30 மணிக்கு டெட்லைன். 6:30 மணி ஓகே டெட்லைன் அப்போ டீம் லாக் ஆயிடும். அதுக்குள்ள நீ டீம் ஓகே. ஃபிக்ஸ் பண்ணி விடுறோம். சரி சரி அதுக்கப்புறம் சரி. 75 மினிட்ஸ்ல சோ FPL டெட்லைன் முடிஞ்சு 15 மினிட்ஸ்ல டீம் லைனப் வந்துரும். ஏன்னா ஆ 75 மினிட்ஸ் முன்னாடி இப்ப டீம் லைனப். அப்புறம் அந்த ஆமா 75 முடிஞ்ச உடனே மேட்ச் ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் ஆ கேம். சோ சரி ஓகே. இப்போ அவ்வளவுதான். அது லாக் ஆயிருச்சுன்னா நம்ம ஒன்றும் டச் பண்ண முடியாது, அந்த வாரம் ஃபுல்லா அதேதான். சோ நீ ஓகே. மாத்தலாம், ஆனா அந்த நீ மாத்துறதெல்லாம் அடுத்த வாரத்துக்கு தான் அப்ளை ஆகும், அந்த அடுத்த வாரத்துக்கு வாரத்துக்கு அப்ளை தான் போகும். ஆகாது. ஆ ம். சரி ஓகே. இப்போ நான் மாத்தணும். இப்போ நான் எனக்கு ஒரு வீக் முடிஞ்சிருச்சுப்பா. இப்போ நான் வந்து மாத்தணும்னா இப்போ நான் என்ன பண்றது? சோ ஒரு வீக் முடிஞ்சு இன்னொரு வீக் போறதுக்குள்ள உனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் இருக்கும் ஓகே. FPL. ம். ஆ ஒரே ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் தான் நீ பண்ண முடியும் ஃப்ரீயா. ம் அதாவது ம். இப்போ நீ ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஜோவா பெட்ரோ பெஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆ திடீர்னு டெலப் ஆடுறான் அப்படின்னு. ஆ டெலப் தான் போன சீசன் இப்படிதான் ஆச்சு. என்குன்கு நிறைய பேர் எடுத்தாங்க, அவன் ம் ஆடவே இல்லை. சோ ம். என்ன பண்ணுவாங்க, பெட்ரோ ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஃபார்வர்ட் கொண்டு வரலாம் நீ. சோ ஆ அப்ப நீ என்ன பண்ணலாம்னா கிராஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்ஸ் பேஜ் இருக்கும், மேல மேல போனோம்னா ட்ரான்ஸ்ஃபர். அந்த ஆ டிரான்ஸ்ஃபர்ஸ் பேஜ். ம் இங்க பேஜ்லாம் நீ போய் மாத்தலாம். சோ இங்க போயிட்டு ம். நீ 7.5 கிராஸ் ஜாவா பண்ணிட்டேன்னா பெட்ரோ. ம். அவனை கிராஸ் பண்ணிட்டேன்னா மேல போய் ஃபார்வர்ட்ஸ்க்கு போகணும். ஓ, இல்ல இல்ல. செலக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஓ அங்கே செலக்ட் இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட். ஆ ம். செலக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா இங்க எல்லா ஃபார்வர்ட்ஸும் இங்க வந்துடுறாங்க. ஓகே. வந்துரும். சோ இப்ப அது ஃபார் இப்ப எக்ஸாம்பிள் போயிட்டு எனக்கு சரி நீ விசா வேணும். போவன் இல்ல ஆ போவன் வேணும் அப்படின்னா ஆ நீ கிளிக் பவன் பண்ணிக்கோ. வேணும்னா 8 மில்லியன். ஓ எனக்கு தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 மில்லியன் இருக்கு. ஒரு ஆ மில்லியன் இருக்கு. சரி சோ சரி. அவனுக்கு ஒரு ம் 0.5 அதுல இப்ப மேக் ஓகே டிரான்ஸ்ஃபர்னு கொடுத்தனா ஓகே. இப்ப வந்து டோட்டல் காஸ்ட் 0 காட்டுதா. இது ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் ஒரு இது வீக்குக்கு. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. சோ ஆ 0 பாயிண்ட்ஸ் வரும். ஒன்னு ஓகே. தவிர நீ எக்ஸ்ட்ரா எடுத்தனா -4 அதுக்கு. -4 பாயிண்ட்ஸ். 4 அடுத்த வர கேம் -4 வீக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல 4 போயிடும். 4 போயிடும். ஓகே சரி சரி ஆனா ஓகே. நீ இப்ப ஒரு வீக் என் டீம் பயங்கரமா இருக்கு, ஆ சம ஸ்டார்ட், நீ சேஞ்சே பண்ண தேவையில்லைன்னா சேவ் ஆ பண்ணிக்கலாம். சரி. சேவ் பண்ணா அடுத்த வீக் வந்து உனக்கு ரெண்டா கிடைக்கும், 2 டிரான்ஸ்ஃபரா ஓ கிடைக்கும். ஓகே. ம். அப்ப அடுத்த வீக் ம். 3 ஆயிருமா? சோ ஒரு நீ சேவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஆ மேக்ஸிமம் 5 வரைக்கும் தான் சேவ் பண்ண முடியும். 5க்கு 5 அப்புறம் வரைக்கும். நீ வந்து 0 ஆயிடும். சோ நீ சரி வந்து சரி. சம்டைம்ஸ் உனக்கு சேஞ்சே பண்ண தேவையில்லைன்னா ஸ்கிப் ம். பண்ணிடு. ஸ்கிப் பண்ணிட்டு ஆ ஒரு திடீர்னு என்ன வேணா ஃபிக்சர் ஸ்விங் ஆகும். அதாவது ம் ஃபிக்சர் ஸ்விங்னா லிவர்பூலுக்கு ஒரு 5 மேட்ச் ஈஸியா இருக்கும். ம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 4 மேட்ச்ல வந்து ஆர்சனல் சிட்டி எல்லாரும் வருவாங்க. சோ அப்ப நீ ம் வந்து அப்ப பார்த்தனா பட்டுன்னு சாக்காக்கு ஃபிக்சர் ஈஸியாக ஆரம்பிக்கும். ம் சோ நீ டக்குன்னு சாக்கா மாத்தணும்னா ம். பிரீமியம்னால ஒரு டிரான்ஸ்ஃபர் வச்சு மாத்த முடியாது சம்டைம்ஸ். ரைட். சோ ம் உனக்கு ஒரு 2 3 தேவைப்படும். சோ இந்த ம். மைனஸ் எல்லாம் எடுக்காம பண்ணணும்னா அது யூஸ் ஆகும். சோ ஆ சோ தேவைப்பட்டா நான் மட்டும் 5 கேம் டிரான்ஸ்ஃபர் வீக் பண்ணு. 5 கேம் ம். வீக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம இருந்தேன்னா 5 ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். ஆமா. ஆனா ஆனா நீ நான் அந்த மாதிரி அதையும் சேவ் பண்ணாம விட்டேன்னா 6வது 0 போயிட்டா ஆயிடும். 0 ஆயிரும். ஆ ஆமா ஆமா. சோ நீ சரி யூஸ் ஓகே. பண்ணிட்டு 5 சேவ் பண்ணிட்டனா ஒரு 2 யூஸ் பண்ணிக்கோ, 1 யூஸ் ஆ பண்ணிக்கோ. அப்புறம் அந்த 5 அப்படியே நீ பேங்க் பண்ணிட்டே போலாம். ஓ மேக்ஸிமம் 5 ரைட் 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 வச்சுக்கலாம். ரைட். ம். மேக்ஸிமம் ம். 5 வச்சுக்கலாம். ஓகே ஓகே ம். சூப்பர். சரி ம். ரைட் ஓகே. நீ சரி இப்போ 5 நான் டீம். வச்சுட்டு திடீர்னு 4 யூஸ் பண்ணி 1க்கும் திரும்பி போலாம். இல்ல 5 ஆ வச்சுட்டு ஒன்னே 1 யூஸ் பண்ணி 4 ஆக்குவ. ஆ அடுத்த வீக் மறுபடியும் 1 வந்தா மறுபடியும் 5 ஆ ஆயிடும். சோ 5 அந்த மாதிரி ஓகே. பண்ணிக்கலாம். ம். இப்போ நான் ஒரு பிளேயரை கிளிக் பண்ணா எனக்கு என்ன இது கேப்டன் ஆக்கறேன், வைஸ் கேப்டன் ஆக்கறதுல ஆப்ஷன்ஸ் வருது. இது என்ன இது எதுக்கு? கேப்டன்னா டபுள் பாயிண்ட்ஸ் ஒரு வீக்குக்கு, அந்த வீக்ல. ஓஹோ சோ இப்ப சரி. நீ ஃபர்ஸ்ட் வீக் சாலா கேப்டன் போடுற இல்ல விர்ட்ஸ் ஆ போடுற அப்படின்னா ஆ அவன் இப்ப ஆ 10 பாயிண்ட் எடுக்கிறான்னா அவன் மட்டும் 20 பாயிண்ட்ஸ் கொடுப்பான் உனக்கு. ஆஹா சரி. இப்போ ம். நான் கேப்டனா எடுத்து வச்சுட்டு வேர்ட்ஸ் அந்த கேம் வீக் நான் ஆடவே இல்லை, நான் பார்க்காம விட்டேன், ஆடலைன்னா? அப்படின்னா நீ வைஸ் கேப்டன். அதனாலதான் இப்ப நீ கிங் போட்டு வச்சிருக்கல, அது ரிஸ்க். சோ கிங் பதிலா கிங் நீ வந்து கிங் சாக்கா போடணும், இல்ல வாட்கின்ஸ் போடணும். அந்த மாதிரி அடுத்த பிரீமியம் பிளேயரா பார்த்து போடணும் கேப்டன், வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் இப்போதைக்கு கிங் இருக்கான். ஓ இப்போ நான் வந்து சாலாவை கிளிக் பண்ணிட்டு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டேன்னா சாலா ஆட்டோமேட்டிக்கா வைஸ் கேப்டன். வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக். ஆடலைன்னா சாலாக்கு டபுள் பாயிண்ட்ஸ் ஆயிரும். ஆமா. ஆனா ஓ இப்போ ம் விட்ஸ் பெஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆ 89th மினிட் வர்றான் ஆ அப்படின்னா வைஸ் கேப்டன் வேலை செய்யாது, ஏன்னா அவன் ஐயோ விளையாடிட்டான். சோ சரி நீ அது சரி. கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இப்ப ஓகே. அதனால எப்பயுமே கேப்டன் வந்து கண்டிப்பா விளையாடுற பிளேயர் மேலதான் ஆ போடணும். அதே மாதிரி பிரீமியம் பிளேயர் மேலதான் போடணும். அதாவது ஆ சாலா, விர்ட்ஸ், சாக்கா, ஆ வாட்கின்ஸ் அந்த மாதிரி சரி. எல்லா வீக்கும் நிறைய பாயிண்ட் கொடுக்குற பிளேயரா பார்த்து யோசிச்சு போடணும். ம்.
சோ மேக்ஸிமமா ஒரு கிளப்ல 3 பிளேயர், அதான் மெயின் கிரைட்டீரியா. 100 மில்லியன் அண்ட் 100 மில்லியனுக்குள்ளார நீ மேக்ஸிமம் எத்தனை பிளேயர்ஸ் இருக்கோ எடுத்து போடணும். இங்க வந்து இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நாம இங்க டிராக் பண்ணோம்னா போதுமா, இல்ல எப்படி இப்ப சப்ஸ்டிடியூட் இல்ல அப்படின்னு அந்த பண்ணா பட் நான் substitute பண்ணணுமா? சப்ஸ்டியூட்னு கிளிக் பண்ணனா இப்போ கோல் கீப்பர்னா இவன் தான் வருவான். சோ இப்போ சரி கரெக்ட், சரி. உனக்கு சேல்ஸ் தான் சப்ஸ்டிடியூட் ஆடணும், எனக்கு இங்க ஆட மாட்டான். செல்ஸ் போயிட்டான். ஆ சரி ஓகே. ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம் இப்ப சாலா, வேர்ட்ஸ், மைலி அண்ட் சாக்கா என்னோட மிட்ஃபீல்டர்ஸ், ஓகேவா? ம் ஃபார் எக்ஸாம்பிள் சாலாவும் அந்த வாரம் ஆடல, வேர்ட்ஸும் அந்த வாரம் ஆடல அப்படின்னா இப்ப என்ன ஆகும்? இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் வருமா? இவங்க எல்லாம் உள்ள போயிருவாங்களா? ஆமா. சோ இவங்க இப்போ இதே ஃபார்மேஷன் வச்சுக்கலாம். லூயிஸ் ம். மைலி ஆடல அப்படின்னா சரி என்ன ஆகும் அப்படின்னா கால்வில் போயிடுவான். ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கான் பெஞ்ச்ல. ஓகேயா? சரி. ஆ சாரி, கால்வில் போக மாட்டான். நிடாயே போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் ஃபோர் மிட்ஃபீல்டர்ஸ் வேணும். சோ அந்த ஃபார்மேஷன் ஏன்? ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஏன்னா நான் சூஸ் பண்ணனால. ஆமா இல்ல இல்ல. ஓ சோ எப்பயும் மினிமம் மூணு மூணு டிஃபெண்டர் வேணும், 4 மிட்ஃபீல்டர் வேணும், ஒரு ஃபார்வர்டாவது ஓ வேணும். சோ நீ ஓகே 4-5-1 ஓகே. விளையாடலாம், 3-4-3 விளையாடலாம், அந்த மாதிரி. சோ ஓ நீ 2 டிஃபெண்டர் 5 மிட்ஃபீல்டர் அப்படிலாம் விளையாட முடியாது. சோ அந்த ரூல் இருக்கு. சோ ஸோ உங்க மினிமம் த்ரீ ஆர்டர்ல தான் போகும். த்ரீ மினிமம் 3 மிட்ஃபீல்டர்ஸ், டிஃபெண்டர், 4 த்ரீ டிஃபெண்டர்ஸ், ஃபோர் 4 மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் மிட்ஃபீல்டர்ஸ். ஒரு அட்டாக்கர் ஆச்சு ஆமா ஆடணும். ஆமா ஓகே யா ஓகே கரெக்ட். ஓகே. ஸோ அதனால சோ தான் கால்வில் உள்ள போகாம டைரக்டா வந்து என்டிஐ செகண்ட்ல இருந்தாலும் என்டிஐ தான் உள்ள போறான். இந்தியா உள்ள போயிடும். ஆமா ஆ ஆமா. ஓகே அதே ஓகே. மாதிரி இப்ப நீ ஒருவேளை நிடாயை வச்சிருந்தனா ஃபர்ஸ்ட் அப்ப அவனே மாறிப்பான் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஆனா இப்ப போவன் ஆடலன்னு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் வீக். சரி. ஆனா காலில் தான் நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வச்சிருக்க. ஆமா ஆனா காலில் தான் உள்ள போவான். ஏன்னா உனக்கு மினிமம் ஆ 1 ஸ்ட்ரைக்கர் ஆல்ரெடி இருக்கான். சோ இருக்காரு. நீ ஓ அந்த சூப்பர். பெஞ்ச் ஆ செட் பண்ணும்போது கரெக்டா செட் பண்ணும். ஆ ஒருவேளை ஒரு பிளேயர் எனக்கு எனக்கு இது விளையாடலன்னா தெரியல. நான் இந்த ஃபார்மேஷன் விஷயம் எனக்கு தெரியல. ஓ இது புதுசு. ஆமா ஆமா ஓகே ஓகே ஆமா ஓகே. ஆமா. சோ நீ அந்த சரி சரி. பெஞ்சும் கரெக்டா செட் பண்ணும். இப்ப இவன் ம். விளையாடலன்னா இவன் போவான், அந்த மாதிரி. ஆ சோ அத கேர்ஃபுல்லா நீ பாத்துக்கணும். சோ ஓகே அத வந்து சரி நீ ஓகே. ஆஹ் இப்போ வந்து ஆஹ் எனக்கு நாலு நாலு கேம் ஆயிடுச்சு. இந்த ஆஹ் 4 ஆஹ் ஆஹ் கேமுக்கு அப்புறம் எனக்கு பாயிண்டே வரல. எனக்கு கடுப்பா ஆஹ் இருக்கு. ஆஹ் எதுக்குடா இந்த டீம் எடுத்தேங்கிற கடுப்புல இருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆஹ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் அப்படி என்ன பண்ணா ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சூரி சொல்ற மாதிரி பண்ணலாம். ஆ, சோ அதுக்கு வந்து ஒரு அதுக்கு சிப் இருக்கு, வைல்ட் கார்டு சிப் அப்படின்னு. சோ சரி. இந்த வருஷம் வந்து 2 தராங்க அது வைல்ட் ஆ, கார்டு. ஆ, சாரி, எல்லா வருஷமும் 2 தருவாங்க வைல்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் ம், வைல்ட் கார்டு, செகண்ட் வைல்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் சரி. வைல்ட் கார்டு வந்து கேம் வீக் 19 குள்ள விளையாடணும். ஃபர்ஸ்ட் ஓகே ஹாஃப் ஆஃப் தி சீசன் 38 ஓகே. மேட்ச் இருக்குல்ல. சோ ஆ, 19 குள்ள ஒன்னு, செகண்ட் வந்து 19ல இருந்து 20ல இருந்து 38 குள்ள ஒன்னு. ஓகே. ஓகே. ஆ, சோ அது விளையாடும் போது உனக்கு அன்லிமிட்டெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்ப ப்ரீ சீசன்ல நீ இப்படி பண்றல, இப்ப உனக்கு ஓஹோ. ஆ, அன்லிமிட்டடா இருக்குல்ல, அதே ஆ, மாதிரி மறுபடியும் அன்லிமிட்டடா இருக்கும் அந்த ஓகே. கேம் வீக் மட்டும். சோ நீ அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு என்ன ஆ. சேஞ்ச் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஆனா இப்ப அதை செட் பண்ணிட்டோம்னா கோயிங் ஃபார்வர்ட் அந்த டீம் தான். அந்த டீம் தான், நீ மாத்தின ஆ, டீம் தான். நான் மாத்தின டீம் தான். ஓகே. அது ஆமா. எங்க இருக்கு அந்த ஆப்ஷனு? அது இப்ப விளையாட முடியாது. ஏன்னா வந்து ஆ, ஆல்ரெடி உனக்கு அன்லிமிட்டெட் தானே இருக்கு ஓ ப்ரீ ரைட் ரைட் சீசன்ல. ரைட். கேம் வீக் சீசன் ஒன்னுக்கு அப்புறம். ஆரம்பிச்ச உடனே மேல இருக்கு பாரு. இப்ப கேம் வீக் 1க்கு பெஞ்ச் பூஸ்டும் ட்ரிபிள் கேப்டனா 2 சிப் யூஸ் பண்ண முடியும். மொத்தமா ஓகே. FPL 4 சிப் இருக்கு. சரி. வைல்ட் கார்டு, ஆ, அதாவது ஹோல்ஸ் அன்லிமிட்டடா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த சரி வீக்குக்கு மட்டும். சரி. ரெண்டு தருவாங்க ஆ, ஒரு சீசன்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்னு, செகண்ட் ஹாஃப்ல ஒன்னு. அதே ஆ, மாதிரி இப்ப ட்ரிபிள் கேப்டன் எடுத்துட்டேன்னா இது ம், வந்து இப்ப கேப்டன்னா டபுள் பாயிண்ட்ஸ்ல, ட்ரிபிள் ஆமா. கேப்டனா ட்ரிபிள் பாயிண்ட்ஸ். ஓஹோ. ஆனா ஒரு வீக்குக்கு தான். சீசன்ல 2 வீக் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஓ ஹாஃப்ல ஒன்னு, செகண்ட் ஹாஃப்ல ஒன்னு. ஓ போன அப்ப இந்த வருஷம்லாம் சிப்ஸும் மொத்த ரெண்டுல சீசனுக்கு வருது. ஒன்னு. ஆமா போன ஓ சீசன்லாம் ஒண்ணுதான். வைல்ட் கார்டு மட்டும் 2, மிச்சதெல்லாம் ஆ, ஒன்னு இருந்தது. இப்ப ஆ, எல்லா சிப்புமே 2 ஆக்கிட்டாங்க. ஆஹா. ஓகே. ம். பெஞ்ச் பூஸ்ட்னா நம்ம பெஞ்ச் பூஸ்ட் ப்ளே பண்ணோம்னா இங்க இருக்கிறவங்க எல்லா பாயிண்ட்ஸும் ஆட் ஆயிரும் ஆட் மெயின்ல. ஆயிடும். சிம்பிள், ஓ அவ்வளவுதான். சூப்பர். சரி. நீ 4 சிப்ஸ்னு சொன்னீங்க. 2 இங்க இருக்கு. வைல்ட் கார்டு ஒன்னு, இன்னொன்னு என்னது? இன்னொன்னு ஃப்ரீ ஹிட். ஆ, ஃப்ரீ ஹிட் வந்து என்னன்னா அந்த வீக்குக்கு நீ அன்லிமிட்டடா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. அந்த வீக்குக்கு நீ எடுக்கிற டீம் வந்துரும். ஆ, ஓகே. ஆனா அந்த வீக் முடிஞ்சோடனே ஒரு பழைய டீமுக்கு போயிடுவேன். ஓஹோ. ஆ, சரி ம். சரி சரி சரி. ஓகே. இப்ப சோ வைல்ட் ஒரு கார்டுனா வீக்குக்கு நீ மட்டும் ஒரு தான். புது செட் டீம் எடுப்ப, அது ஆ, உனக்கு பர்மனண்டா இருக்கும். ஃப்ரீ ஆ, ஹிட்னா நீ ஒரு புது செட் டீம் எடுப்ப, அது அந்த வீக் மட்டும் இருக்கும், அடுத்த வீக்குக்கு இருக்காது. ஓ அதான் சூப்பர். டிஃபரன்ஸ். ஓகே. சோ மொத்தம் 4 சிப் இருக்கு. 4 சிப்புமே சீசனுக்கு 2 வாட்டி வரும். 2 வாட்டி. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் ஓகே வந்து கேம் வீக் 1 டு கேம் வீக் 19, ம் செகண்ட் வந்து ம். கேம் வீக் 20 டு கேம் வீக் 38. அவ்வளவுதான். ஓகே சரி. இப்போ வந்து இந்த வருஷம் FPL ஆடுறவங்க போன வருஷத்துல ஆடிட்டு இருந்திருக்காங்க.
இந்த வருஷம் வந்து ஆடுறவங்களுக்கு ஓகே இந்த வருஷம் என்னடா புதுசு அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? புதுசுன்னு யோசிச்சுன்னா இப்ப இந்த சிப்பு பேசினதுதான். முதல்ல வந்து 2 வைல்ட் கார்டு, ஒரு ஃப்ரீ ஹிட், ஒரு பெஞ்ச் பூஸ்ட், ஒரு ட்ரிபிள் கேப்டன் இருக்கும். இப்ப வந்து எல்லாமே ரெண்டு 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 ஒரு 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 செட்டுக்கு ஒரு ஒரு ஹாஃபுக்கு ஒண்ணு. அது ஒரு ஓகே. சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்ச் பார்த்தோம்னா போன வருஷம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு கேவலமான சிப் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது நீ இப்ப ஸ்லாட்டு, மோயஸ் அது மாதிரி எல்லாம் எடுக்கலாம். அவங்க டீம் ஜெயிச்சா ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 வீக்குக்கு விளையாடலாம் கண்டினியூஸா. அது அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல. அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் அந்த சிப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த வருஷம் ஆப்கான் இருக்குல்ல, ஆப்பிரிக்கா கப் ஆஃப் நேஷன்ஸ், அதனால கேம் வீக் 16க்கு சாரி 17க்கு 5 ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் தராங்க எக்ஸ்ட்ராவா. ஓகே. சோ இப்ப சாலா போயிருவான். ஆமா 17ல உனக்கு டாப் அப் மாதிரி ரீசார்ஜ் மாதிரி 5 போட்டு விட்டுருவோம். சோ நீ அதுக்கு போறப்ப எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போயிடணும். சோ ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர். சோ இப்ப ஏன்னா எப்பயுமே சாலா போயிடுவான், அப்புறம் எம்பியூமோ போயிடுவான், இந்த மாதிரி நல்ல மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் போயிடுவாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு. சோ அதை ஆஃப்செட் பண்றதுக்காக ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் கூட முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜர் அவங்களே டிரான்ஸ்ஃபர் சேவ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அவங்களே ஃப்ரீயா தராங்க. சோ அது ஒரு அடிஷன். ஆப்கானுக்கு ஒரு 5 ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் தருவாங்க. சோ அதனால என்ன பண்ணும், அந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் வர்ற கேம் வீக் முன்னாடி நீ எல்லாத்தையும் நீ வச்சிருந்ததை காலி பண்ணிடணும். ஏன்னா இல்லாட்டி நீ ஆல்ரெடி 4 வச்சிருந்தா 9 எல்லாம் ஆகாது, மேக்ஸிமம் 5 தான். சோ அது நீ கிளியர் பண்ணணும். அப்புறம் பார்த்தனா மெயினா சேஞ்ச் வந்து முன்னாடி எல்லாம் இப்ப சென்டர் பேக்ஸ்க்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஃபுல் பேக்னா அசிஸ்ட் போடுவான், இப்ப ட்ரெண்ட்னா கோல் அடிப்பான், அசிஸ்ட் போடுவான், ஃப்ரீ கிக் எடுப்பான், இதெல்லாம் பண்ணுவான்ல. ஆனா சென்டர் பேக்னா இப்ப வேன் டைக்னா கொஞ்சம் கம்மியான ஸ்கோப்ல. சோ இப்ப வந்து டிஃபென்சிவ் ஆக்ஷன் ஒரு பாயிண்ட் ஸ்கோரிங் கொண்டு வந்திருக்காங்க. சோ அது எப்படின்னா சிபிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, சேலஞ்சஸ், பிளாக்ஸ், இன்டர்செப்ஷன்ஸ், டேக்கிள்ஸ். சோ இதெல்லாம் சேர்த்தி ஒரு கேம்ல 10 அடிச்சா 2 பாயிண்ட் போனஸ் டிஃபெண்டர்ஸ்க்கு. சோ இப்ப வேண்டைக் பார்த்தனா சேலஞ்ச் பண்ணுவான், இன்டர்செப்ட் பண்ணுவான், கிளியர் பண்ணுவான், இதெல்லாமே பண்ணுவான். சாரி அந்த சிபிஐடி சேலஞ்சஸ், பிளாக்ஸ், இன்டர்செப்ஷன்ஸ், டேக்கிள்ஸ் இதெல்லாமே பண்ணுவான். ஆனா நீ இப்ப ஃபிரிம்பாங் பார்த்தனா அவ்வளவு பண்ண மாட்டான் இதை. சோ சென்டர் பேக்குக்கு ஒரு அட்வான்டேஜ், 2 பாயிண்ட் போனஸ் வந்துடும். சோ இந்த மாதிரி இதே மாதிரி போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து மிட்ஃபீல்டர்ஸ்க்கும் அட்டாக்கர்ஸ்க்கும் இருக்கா? இல்ல, மிட்ஃபீல்டர்ஸ்க்கு இருக்கு. சோ மிட்ஃபீல்டர்ஸ்க்கு வந்து இப்ப டிஃபெண்டர்ஸ்க்கு சிபிஐடின்னு சொன்னேன், இது பேர் டிஃபென்சிவ் ஆக்ஷன். மிட்ஃபீல்டர்ஸ்க்கு வந்து சிபிஆர்ஐடின்னு, அது வந்து இதே பிளஸ் ரிகவரி, பால் ரிகவரிஸும் கூட. இந்த சிடிஎம் எல்லாம் கவர் பண்ற மாதிரி. இப்ப பார்த்தோம்னா போன சீசன் கெய்சடோ வந்து 98 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருந்தான். ஓகே, ஆனா இத ஆட் பண்ணனா இந்த ரூல் போன வருஷம் இருந்திருந்தா எக்ஸ்ட்ரா 42 பாயிண்ட்ஸ் அடிச்சிருவான். ஏன்னா கெய்சடோ சிடிஎம் ரிகவரி பண்ணிடுவான், டேக்கிள போடுவான், கிளியர் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான்ல, பிளாக் பண்ணுவான். சோ அதனால முன்னாடி எல்லாம் நீ இந்த கான்டே, கெய்சடோ, ரோட்ரி இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் எடுக்க மாட்டேன் எஃப்கேல, ஏன்னா கோல் அசிஸ்ட் போட மாட்டாங்க. பட் ஆனா இப்ப இவங்களெல்லாம் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ ஒரு டீசென்டா பாயிண்ட் வரும், 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் அந்த மாதிரி வரும். எலியட் ஆண்டர்சன் ஒருத்தர் இருக்கான், இந்த நியூ காசல் பிளேயர், ஃபாரஸ்ட் போனாலும் அவனும் அந்த மாதிரி பயங்கரமா 42 பாயிண்ட் ஏதோ எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பான் போன சீசன். இதை வந்து இருந்திருந்தான். சோ அது ஒண்ணு புதுசா வந்திருக்கு. இது இல்லாம போனஸ் பாயிண்ட்ஸ்ன்றது அது தனியா இருக்கு. அது வந்து பிபிஎஸ்னு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க எஃபிஎல். அது ஒரு எல்லா பிளேயரையும் ஸ்கோர் பண்ணுவாங்க. அது டாப் 3 முடிக்கிறவங்களுக்கு 3-2-1 போனஸ் வரும். சோ இப்போ இல்லாம இப்போ இது ஆடட் அது இல்லாம. சோ இது வந்து எதுக்குன்னா இந்த டிஃபெண்டர்ஸ், இந்த சென்டர் பேக்ஸ், அதே மாதிரி இந்த சிடிஎம் சிஎம் பிளேயர்ஸ் எல்லாம் கேம்குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக. சோ இப்ப நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, சோ இப்ப எல்லா டீமும் ஒரே மாதிரி இருக்காது. இல்லாட்டி என்ன ஆயிடும்னா நான் உன் டீம் என் டீம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் வெரைட்டி இருக்கும். சோ இப்ப டெக்லன் ரைஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, சூப்பர். இது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கே. சோ இப்போ வேற என்ன, இப்போ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றவங்களுக்கா இருக்கட்டும், இல்ல போன வருஷம் விளையாண்டவங்களுக்கா இருக்கட்டும், இப்போ இந்த கேமுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக நீ ஒரு 2-3 டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லணும்? 2-3 டிப்ஸ்னா, ஜாலியா விளையாடணும், ரொம்ப இம்பல்சிவா விளையாடக்கூடாது. அதாவது ஒரு வீக் என் பிளேயர் அடிக்கல அப்படின்னா படபடன்னு போயிட்டு ஒரு -4, -8, -12 எல்லாம் எடுத்தேன்னா ஒர்க் ஆகாது. சோ நீ ஃபர்ஸ்ட் எடுக்கிற டீமை நல்லா ரிசர்ச் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த டீமுக்கு மேல நீ ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் வந்து பேசிக்கலி
ஃபுட்பால் மேனேஜர் என்ன பண்ணுவான்னா அதுதான் நீயும் பண்ணும். இப்போ ஒரு 11 எடுத்தா பட்டுன்னு 6 பிளேயர் நீ மாத்த முடியாதுல்ல அடுத்த மேட்ச்க்கு. அதே மாதிரிதான். சோ அடிக்கடி ஹிட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த சிப்ஸ் எல்லாம் பார்த்து விளையாடணும். அதாவது இப்போ ட்ரிபிள் கேப்டனா 3 டைம்ஸ் பாயிண்ட்ஸ்ல இப்போ நீ பாத்தனா சாலா வந்து ஒரு லீட்ஸ் யுனைடெட் ஆடும் போதோ இல்ல சாலா வந்து ஒரு சண்டர்லேண்ட் அந்த மாதிரி ஆடணும். நீ பாட்டு சாலா வந்து ஆர்சனலோட ஆடும்போது போட்டோன்னா கொஞ்சம் ரிஸ்க். அது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வேற என்னன்னா ஸ்ட்ரக்சர், டீம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதாவது பயஸ் இருக்கக்கூடாது. நீ லிவர்பூல் ஃபேன், இப்போ நான் மேன் யுனைடெட் ஃபேன், அதுக்காக நான் வந்து புரூனோ எம்பிஎம்ஓ குன்யாலாம் போட முடியாது. ஏன்னா நாங்க விளையாடுற லட்சணத்துக்கு ஒண்ணு எடுக்கிறதே பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி டீம் பயஸும் விட்டுறணும், அதே மாதிரி பிளேயர் பயஸும் விட்டுறணும். அதாவது உனக்கு நீ ஆர்சனல் ஃபேனு, சாரி நீ ஐசக், சரி இப்ப ஐசக் லிவர்பூல் வரலன்னு வச்சுக்கோ, அவன் வராதுன்றதுக்காக நீ அவனை எடுக்காம இருக்க முடியாது. அவன் தான் அடிச்சு நொறுக்கிட்டே இருப்பான். சோ நீ அந்த மாதிரி பிளேயர் பயஸ் இருக்கக்கூடாது, டீம் பயஸும் இருக்கக்கூடாது. சோ FPL வேற பிரீமியர் லீக் வேற, அந்த மாதிரி நீ வச்சுக்கணும். சோ அது ஒரு முக்கியமான டிப். ஓகே, இப்போ ஆல் அபவுட் FPL வந்து பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணும், டிப்ஸ் வரணும்னா வீக்லி என்ன டைம்ல நீங்க என்ன போடுவீங்க அது ஆல் அபவுட் FPL வந்து பாக்குறதுக்காக? சோ வீக்லி நாங்க ஒரு 4-5 பிளாக் போடுவோம். அதாவது கேப்டன்சி யார் எடுக்கிறதுன்னு ஒண்ணு போடுவோம். சோ அது வந்து ஒரு நாள் முன்னாடி போடுவோம். அது வந்து பெஸ்ட் கேப்டன்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணிட்டு யார் பெஸ்ட்ன்றது நாங்க ஒரு வெர்டிக் கொடுப்போம். நீ அது பிடிக்கலன்னா ஸ்டாட்ஸ் இருக்கும், அது பேஸ் பண்ணி நீ எடுத்துக்கலாம். அது எல்லாமே இருக்கும். கோல் ஸ்கோரிங் ஆட்ஸ், ஆப்போனன்ட் ஸ்டாட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை ஏத்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்ப டிஃபரன்ஷியல் பிக்ஸ்னு ஒண்ணு போடுவோம். அதாவது இப்ப எல்லாரும் ஒரே பிளேயர் வச்சிருந்தா நீ டக்குன்னு ரேங்க் மேல போக முடியாது. கொஞ்சம் இந்த அண்டர் ஓன்டு பிளேயர்ஸா கொஞ்சம் பிடிக்கணும். அது ஒரு வாரம் யார் அது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி போடுவோம். அதே மாதிரி ஜென்ரலா டிப்ஸ் எழுதுவோம். லைக் இந்த வாரம் வைல்ட் கார்டு விளையாடலாமா வேணாமா, இல்ல இந்த வாரம் யாருக்கு பிக்சர் ஸ்விங் ஆகுதுன்னு சொன்னல, சில டீமுக்கு கஷ்டமான பிக்சர் ஆரம்பிக்கும், சில டீமுக்கு ஈஸியான பிக்சர் ஆரம்பிக்கும். சோ அது எப்படி யார எடுக்கலாம் அந்த மாதிரி போடுவோம். சோ இது அதே மாதிரி இப்ப அந்த வீக் ஏதாவது சிப் விளையாடுறாங்கன்னா, இப்ப ட்ரிபிள் கேப்டன் பாப்புலர் வீக்னா அந்த வீக் யாரெல்லாம் ட்ரிபிள் கேப்டன் போடலாம், இல்ல ஃப்ரீ ஹிட் எடுக்கிறனா எது பெஸ்ட் ஃப்ரீ ஹிட் டீம், பெஸ்ட் வைல்ட் கார்டு டீம், இந்த மாதிரி டிப்ஸ் இருக்கும். சோ உனக்கு என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே சூப்பர், தேங்க்யூ சோ மச் சூர்யா. இது வந்து நிறைய பேர் வந்து என்ன ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இதுல வந்துட்டு தெரியாம இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் யூ நோ வேர் டு கோ. allaboutfpl.com போயிட்டு அவங்களுடைய பிளாக்ஸ்லயே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ மறக்காம கமெண்ட்ஸ் வச்சிங்கன்னா தே வில் ரெஸ்பாண்ட் டு யூ. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு. இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, ட்விட்டர்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கமெண்ட் வச்சிங்கன்னா தே வில் ரெஸ்பாண்ட் டு யூ சேயிங் ஓகே இவங்களை எடுங்க, இவங்களை வேண்டாம், ஏன் இவங்களை எடுக்கலாம், ஏன் இவங்களை வேண்டாம்.